சாவகச்சேரி நகர சபைக்கான தவிசாளர் தெரிவு செய்தல். உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டத்தின் பிரிவு 66 கீழ் உள்ளூராட்சி ஆணையாளராகிய எனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்களின் கீழ் இன்று என்னால் இந்த சபையின் கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. இதற்கு வருகை தந்திருக்கும் உறுப்பினர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதுடன் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்திற்கான கோரம் தற்பொழுது கூட்ட நடப்பன் காணப்படுகின்றது என்பதனையும் இந்தால் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் இன்றைய இந்த நகர சபைக்கான தவிசாளர் தெரிவின் போது தங்களில் யாரேனும் உறுப்பினர் ஒருவர் மட்டும் அவரது சம்மதத்துடன் முன்மொழிந்து வழிமொழியப்படி அவர் ஏகமனதாக தெரிவு செய்தாக கருதப்பட்டு தெரிவுகள் இடம்பெறும். அவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தெரிவு செய்யப்படும் பட்சத்திலே அது வாக்கெடுப்பு மூலம் இடம்பெறும். மற்றும் பகிரங்கமானதா என்பது தொடர்பாக கூடுதலான உறுப்பினர்கள் எந்த முறையை தெரிவு செய்கின்றார்களோ அந்த முறைக்கு அமைவாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். முன்மொழிந்து வழிமொழிமாடு அன்புடன் சொல்லுங்க. வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களை உங்களோட பேர் என்ன? அருணாச்சலம் கைலாபலி அவர்களை நீங்க தெரிவு செய்யுங்க. உங்களோட பேர் என்ன? ரத்தினம் யோனா. கைலாயப்பிள்ளை அருணாச்சலம் கைலாயத்தில் உங்களுக்கு சம்மதமா? வேறு ஏதாவது தெரிவுகள் இருக்கின்றனவா? வேறு தெரிவுகள் இல்லாத இந்த சந்தர்ப்பத்திலே 2 உறுப்பினர்கள் தவிசாளராக முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 உறுப்பினர்களில் யார் தவிசாளராக தெரிவு செய்யப்பட வேண்டும் என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதிலே நான் பெயர் குறிப்பிடப்படுகின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை விரும்புகிறார்களா என்ற விடயத்தை இங்கு தெரியப்படுத்த வேண்டும். யோகநாதன், உங்களுடைய கருத்து? பகிரங்க வாக்கெடுப்புக்கு அருணாச்சலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஏ பிரதாஸ்,
கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், பகிரங்க வாக்கெடுப்பு. அதே சமயம் நாங்கள் தந்த கடிதத்துக்கு பங்கம் இல்லாமல் நாங்கள் இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றோம். தங்களுக்கு தந்த கடிதம் சார்பு. பவீனா சுபோதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவர, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலனுக்கு சுப்ரீம் கோர்ட்டால இதுல பங்கு பெற்றுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அறிய கிடைத்துள்ளது. அதனால் நாங்கள் அவரை இந்த இடத்துல அனுமதிக்கல. இந்த கட்சியிலிருந்தும் அதை ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அவர் இந்த கூட்டத்தை போஸ்ட்போன் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். எங்களுக்கு கொழும்புலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு சொல்லியிருக்கணும். அந்த அவள் வந்து இடைக்கால தடை சம்பந்தமாக இதை போஸ்ட்போன் பண்றதுக்கு ஏனைய உறுப்பினர்கள் சம்மந்தம் அப்படின்னா அதை நாங்கள் ஒரு வாக்கெடுப்பு எடுப்போம். அப்படி இல்ல, அதுல எல்லாத்த முடிவை தான் பார்க்க வேண்டி இருக்கும். எங்களுக்கு வந்து இப்ப கோரம் இருக்கிறபடியா நாங்கள் இந்த கூட்டத்தை நடத்தலாம் என்ற அடிப்படையில தான் நாங்க நடத்துறோம். அவைய கோரிக்கையை நான் இதுல சமர்ப்பிச்சிருக்கிறேன். ஒரு நபர் எங்களுடைய கட்சியினுடைய ஒரு நபருக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாக்கை நாங்கள் இழக்கிறோம் என்ற ரீதியில கண்டிப்பாக இந்த கூட்டம் இன்னொரு நாளைக்கு பின்போடப்பட வேண்டும். ஏனென்றால் அந்த நபருக்குரிய தீர்ப்பு இன்னும் சரியாக நீதிமன்றத்தில் பெறவில்லை. ஜனநாயக கடமை அவருடைய அந்த வாக்கால் தான் நாங்கள் இந்த நகர்சல தெரிவிச்சு எல்லாமே இருக்கு. சபைக்கு வந்தால் ஒரு கோரம் இருக்கிறபடியால் அவருடைய கோரிக்கை நான் இதுல சொல்லி இருக்கிறேன். இருந்தாலும் நாங்கள் இந்த தெரிவை இன்னைக்கு செய்வோம் என்ற முடிவில் தெரிவை செய்யணும். பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்கு இல்லாமல் இல்லை. அந்த தீர்ப்பு பங்கு பெற்றலாம் என்று திரும்ப வந்தா பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நடவடிக்கைக்கு போகலாம். இப்போதைக்கு நாங்கள் இப்ப நாங்கள் சபையை தெரிவு செய்வோம். வேண்டாம், நாங்கள் இதை இல்ல அது நாங்க இதுல வந்து நாங்க ஏற்கனவே எல்லாம் செய்து கொண்டு வந்துட்டோம். பகிரங்க வாக்கெடுப்பு ஒரு உறுப்பினர் இல்லாம இல்ல இல்ல ஒரு உறுப்பினர் இல்ல இல்ல எங்களுக்கு இந்த விடயத்துல எங்களுக்கு நீதிமன்றத்தால இந்த கூட்டத்தை நடத்த வேண்டாம் என்று தடை விதிக்கப்படவில்லை. எங்களுக்கு அந்த உறுப்பினருக்கு மட்டும்தான் தடை விதிக்கப்பட்டதை வச்சுக்கொண்டு நாங்க நடத்துறோம். சரி, அப்ப இதுல வந்து எல்லாருமே பகிரங்க வாக்கெடுப்பு என்று தெரிவு செய்யப்பட்டுள்ளதால நாங்க வேறு ஆப்ஷனுக்கு போக தேவையில்லை. அந்த வகையில இந்த பகிரங்க வாக்கெடுப்புக்கு நாங்க வரோம். நாங்கள் சொல்றோம் இதை வாழ உள்ளுக்க விராதாலும் இந்த சபை அமர்வை பிற்பட சொல்லி நாங்கள் அதை பிற்போறதுக்கு வாக்கெடுப்பை நடத்த சொல்லி போடுறோம். நீங்க அதுக்கு அதை மாதிரி நீங்கள் அந்த வேலையை செய்றீங்க. நீங்க வந்து வாக்கெடுப்பை எங்கள்கிட்ட கேட்டுட்டு பிற்போடலாமா இல்லையோன்ற ஒரு நடவடிக்கை வந்துட்டு பிற்போடலாமன்ற அதிகாரம் உறுப்பினர் கேட்டால் நாங்கள் பிற்போடுவோம், இல்லைன்னா நடத்துவோம். அதுல எங்களுக்கு இல்லை. நீங்கள் பகிரங்கமாக அதை செய்வோம். நாங்கள் நீங்க யாருக்கும் பயப்பட தேவையில்லை. நீங்க அதை செய்யுங்க. நான் பயப்பட ஒருத்தருக்கு நான் பயப்படல. இல்லை, நான் வந்து இந்த கடமையை தான் நான் செய்கிறேன். இன்னொரு
இல்ல அதை பற்றி நாங்க தீர்மானிக்க வேண்டாம். அது இப்ப இடைக்கால தடை தான் விதிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி எங்களுக்கு நாங்க முடிவெடுக்கலாம். நாங்க இதுக்கு போவோம், தெரிவுக்கு வருவோம். சரிதானே? நீங்க அவர் சொன்ன மாதிரி நீங்க வந்து இதுக்கான ஒரு இதை முடிவெடுக்கலாம். இதை வந்து ஒரு உண்மையாக அவர் ஒரு சரியா முடிவு சரியான தீர்வு பெறல தானே ஆனபடியா நீங்க இந்த விழாவின் உறுப்பினரை கேளுங்க. இந்த உறுப்பினரை வந்து இதுல வந்து கேளுங்க. நீங்க பயிரங்க வாங்குறதுல கேளுங்க. இந்த இதை ஒத்தி வைக்கிறதா இல்லையா? அதுல ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லி பெரும்பான்மை உங்களுக்கு நிரூபிக்குமா இருந்தா நீங்க ஒத்தி வைங்க. இல்லாட்டி இந்த இடத்துல சபை நடத்துங்க. ஒரு உரிமையை வந்து நாங்க முதலில் அது சரியோ புள்ளியோ தீர்மானிக்கப்படவில்லை. நீதிமன்றத்தானே இடைக்கால தடை உத்தரவு தான் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில வந்து நீங்க என்ன செய்யணும்? இதை கேளுங்க, பெரும்பான்மையை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு பெரும்பான்மை வந்து சொல்லுது இந்த வாக்கெடுப்பு நடத்துங்க சொன்னா உடனடியாக வாக்கெடுப்பு நடத்துங்க. இல்ல பெரும்பான்மை சொல்லுது இல்ல வாக்கெடுப்பு நடத்தி எனக்கு இப்பதான் கால் வந்தது. அதுக்கு நீங்க அதுல சொல்லப்பட்டிருக்குது அந்த நபருக்கு தான் தற்காலிக தடை போடப்பட்டிருக்கோம். கூட்டத்தை நிப்பாட தேவையில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நீதிமன்றத்தால் அவாக்கு சாதகமான பதில் வந்தவ அந்த சபையில பங்கு பெற்றலாம் என்று சொன்னால் அவன் வாக்குக்கு என்ன செய்ய முடியும்? இல்ல அது பிறகு திரும்ப நீங்கள் கொண்டு வரலாம். தெரிவு செய்யப்பட்ட தவிசாளர் இப்படி நான் நிற்கிறது அதுக்கு வழிகள் இருக்குதானே? கலந்து கொள்ள அவளை சபையை ரிப்போர்ட் பண்றோம். அவ கலந்து கொள்ள வேண்டாம் என்று நீமா தீர்ப்பு வந்தா அது வழக்கு சபை ரிப்போர்ட் பண்ணாங்க. 5 வருஷமா தீர்ப்பு வழக்கு அது சபையை இல்ல இது நான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு நபருக்காண்டி எதிராக தானே நீங்கள் கூட்டத்தில் நடத்துறீங்க. பெரும்பாலும் யாராவது பிற்போட சொல்லி போனீங்க மினிஸ்டர் எழுதலாம் தானே. இது பொது இதெல்லாம் தீர்மானம் தான் நீங்க போடுறீங்க. அந்த இடத்த வச்சு நாங்க போடுறீங்க. எங்களுக்கு கோர்ட்டால சொல்லல இத தற்காலிகமா நிப்பாட்ட சொல்லி சொல்றேன் சொன்னா நிப்பாட்டு சொல்லல. இப்ப யாராவது பிற்போட சொல்லி சொன்ன நீங்க பதிவு செய்யுங்க உங்களோட மினிஸ்டர். இது வந்து நீதிமன்றத்தால வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு அமைய நாங்கள் ஒரு தீர்ப்பு கொடுக்கல. அவை வந்து அப்படியே அவ அனுப்பலாம் அனுப்பலாது அல்லது அவ வரமாட்டா நீங்க போஸ்ட்மான் பண்ண போது நீதிமன்றம் சொல்லி இருந்தால் அதுக்கு அமையாது. இந்த கூட்டம் பிள்ளைய ஆணையாளர் பணி நடத்தப்பட்டா நீங்க போய் வழக்கத்தோட இது வந்து நாங்கள் சரி, நாங்கள் எங்களோட கட்சியிட்ட முடியும் உங்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமா கடிதத்தில் தந்திருக்கிறோம். தந்துட்டு நாங்கள் அந்த இந்த மக்களின் இதுக்காக நாங்கள் இந்த சபையோட ஒத்துழைச்சு நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம். ரத்தினம் யோகநாதன், ஏ பிரதாஸ், உறுப்பினர்கள் ரத்தினம் யோகநாதன், நீங்களா இருக்கு அருணாச்சலம் சுப்பிரமணியம் இண்டிகேஷன், கனகசபை ஹஜீதன், நான் அடிமை வைக்கிறேன்னு சொன்னா இதில் வந்து எனக்கு அந்த ஒரு உறுப்பினரை விட்டு இந்த இதில் செய்கிறபடியா இல்லை எனக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறேன். இதில் வந்து நான் நடுநிலை வைக்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு தனிப்பட்ட அந்த உரிமை முறைப்படுது. அதற்கான நாங்கள் சொன்னபடியே நீங்கள் கவனத்தில் விடுங்க. அதில் இந்த வாக்கெடுப்பு நடத்த வேண்டாம்னு சொல்றீங்க. அதை பேரை பதிவு செய்ய சொல்லி உங்களுக்கு நாங்கள் ஒரு உறுப்பினர் இதில் சொல்லுற பொழுது அதை கூட இந்த கலைக்கப் கூட உங்களை மினிஸ்டர் எழுதலாமே இருக்குன்னு சொன்னால் அதில் நான் வந்து நடுநிலை வைக்கிறேன். அருணாச்சலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், ஏகுமார் ஏ பிரதாஸ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், ஸ்ரீ பிரகாஷ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலராஜ், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், பவுலினா சுபோதினி தயாளராசன், மனோகரன் விஜயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம்,
கைலாய பிள்ளையா அருணாசலம் கைலாய அருணா ஸ்ரீதர் நிலக்ஷன் கமலநாதன் நித்யகலா அருவி இதுல வந்து வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் மற்றும் அருணாச்சலம் கைலாய பிள்ளை ஆகிய இருவரும் தலா 7 வாக்குகளை பெற்று சமநிலையில் இருக்கிறார். இதில் யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக இனி திருவிழாச்சீட்டு மூலம் தவிசாளர் தெரிவு செய்யப்படும். பகிரங்கமாக இதில் பதிவிட விரும்புகின்றேன். அது மீடியாவாக இருக்கட்டும், இங்கு வருகை வந்திருக்கிறவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். இன்று 7-7 என்ற ஒரு நிலவரத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்தீர்கள். சமநிலையில் இந்த சபையில் சமனான வலுவில் 2 கட்சிகள் இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் உயர் நீதிமன்றத்தின் தடை காரணமாக யசோக் குமார் வருகை தர முடியவில்லை. அவருடைய வாக்கு எனக்குரிய வாக்கு. இதில் 8ஆக இருக்க வேண்டிய தமிழ் தேசிய கட்சி, என்னுடைய தமிழ் தேசிய பேரவை, என்னுடைய அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய 8 வாக்கு என்று 7ஆக்கப்பட்டுள்ளது. அதில் நிச்சயமாக வெற்றி பெற்ற வேட்பாளராக நான் என்னை மனதார ஏற்றுக்கொள்கின்றேன். எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு வாக்களித்த என்னுடைய கட்சி அங்கத்தவர்களுக்கு. துரதிர்ஷ்டவசமாக அவர் வரவில்லை. அவரை வராமல் இந்த சபையை நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொன்னதும் இதற்காகத்தான். இப்போ ஒரு இக்கட்டான நிலையில நீங்கள் நிற்கின்றீர்கள் என்பது உங்களுக்கே மனச்சாட்சிக்கு விளங்கும். ஆகவே உண்மையில் இந்த சபை ஒத்திவைக்கப்பட்டு அவருக்குரிய தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட பின்புதான் இந்த சபை கூட்டப்பட வேண்டும் என்பது உங்கள் ஒவ்வொருவருடைய அடித்தரமான கோரிக்கை. ஜனநாயகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரும் அதை விரும்புவார்கள் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை மீறியும் நீங்கள் இதை நடத்தித்தான் முடிக்க வேண்டும் என்றால் இறைவன் மேல் பாரத்தை போட்டு இதை நிச்சயமாக நடத்தி முடிப்போம். நன்றி. எழுதப்பட்டிருக்குது வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், அருணாச்சலம் கைலாய பிள்ளை 2 பேர்த்த பேரும் இதில் எழுதப்பட்டிருக்குது. இதில் திருவிழாச்சீட்டின் மூலம் ஒருவர் வந்து ரெண்டு பேரும் ஒரு இதில் வாங்கும். வடிவேல் ஸ்ரீ கடவுளுக்கு நன்றி. நீதி நேர்மா பண்ணது கர்மத்தின் வாழ்நாள் சுகம் உதவி தன்மை எடுக்கும். திருவிழாச்சீட்டின் அடிப்படையிலே அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அவரை இந்த சாவகச்சேரி நகர சபையின் தவிசாளராக இத்தால் பிரகடனப்படுத்துகின்றேன். அவரை உரிய ஆசனத்தில் வந்து அமருமாறு அடுத்த உபதவிசாளர் தெரிவியாது பிற்போடுங்களா செய்யத்தான் வேணும். நாங்கள் செய்யலாம். அடுத்ததாக
தெரிவு செய்யப்பட்டுள்ள வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உபதவிசாளர் எவ்விடங்களும் திருவிழச்செட்டி ஸ்ரீ பிரகாஷ் தம்பி சேர்க்கிறது எல்லோருக்கும் மீண்டும் இனிய மாலை வணக்கம். ஆண்டவனுக்கு நன்றி. நீதி நிலைநாட்டப்பட்டது. எங்களுடைய கட்சிக்கு ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் மீண்டும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதையிட்டு மிக்க மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகின்றேன். இங்கே கூடியிருக்கின்ற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையில் இரண்டாவது தேர்வான உபதவிசாளர் தேர்வு மீண்டும் அதே பிரச்சனையை நாங்கள் முன்மொழிந்து பதிவிட விரும்புகிறோம். நானும் ஒரு தவிசாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்பு அதற்கு என்னுடைய ஆதரவையும் நான் தெரிவிக்கிறது அழகல்ல. உண்மையில் உபதவிசாளருடைய தெரிவை பின்போடுவதற்கு எனக்கு விருப்பம் உண்டு. எல்லோருடைய விருப்பமும் அதிகப்படியானது அதுவாகத்தான் இருக்கும். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளரின் வேண்டுதலுக்கு ஏற்ப அவருடைய முடிவுக்கு ஏற்ப இதை செய்வதன் என்று இருந்தால் நான் அதை ஆமோதித்து செய்ய முன்விளைப்பேன். எங்களுடைய இந்த வாக்கெடுப்பை சுமூகமாக நடத்தின உள்ளூராட்சி ஆணையாளர், எங்களுடைய நகராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லோருக்கும், மீடியா எல்லோருக்கும் நன்றியை கூறிக்கொண்டிருப்பேன். தவிசாளருக்கான தெரிவுக்கான வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது பற்றிய தீர்மானம் எடுக்க வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், நரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரகாஷ், ஞான பிரகாசம் கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலராஜ், பவுலினா சுபோதினி தயாளராசன், புனரட்னம் பிரணவராசா, மனோகரன் விஜயலட்சுமி, சார்த பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, இதில் நீங்கள் உப தவிசாளர் ஒருவரை முன்மொழியுமாறு. கிஷோர் பிரகாஷ், நரேந்திர பிரகாஷ், வழிமொழிந்தவர் வேறு அருணாசலம் பாலமணி, அருணாசலம் பாலமணி முன்மொழிந்தவர் வழிமொழிந்தவர் ஞானபிரகாசம் கிஷோர், அருணாசலம் பாலமணி. அந்த ரெண்டு பேரும் தங்களோட சம்மதத்தை தான் சொல்லுங்க. பாலமயூரன் சம்மதம், கிஷோர்
வாக்களிக்கிறார்கள் என்ற விவரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ரத்தினம் யோகநாதன், சுப்பிரமணியம் நிதிகேசன், கனகசபை கஜீதன், அருணாசலம் பாலமயூரன், வீரேந்திரன் பிரகாஷ், ஜெயக்குமார் ஜெயபிரதாஸ், கிஷோர், வடிவேல் ஸ்ரீ பிரகாஷ், முத்துலிங்கம் கோகுலதாஸ், ஞானபிரகாசம் கிஷோர், பவுலினா சுபோதினி தயாளராசன், குணரட்னம் பிரணவராசா, ஞானபிரகாசம் கிஷோர், மனோகரன் விஷயலட்சுமி, சாரத பவானி சுந்தரலிங்கம், அருணாச்சலம் கைலாய பிள்ளை, தேவராசா நிஷாந்தன், ஸ்ரீதர் நிலக்ஷன், கமலநாதன் நித்யகலா, நடுநிலை. அடிப்படையில தான் வந்திருக்குது. காலகுமார் ஆனா பாலமயூரன் 7, கிஷோர் 7. இதுவும் திருவிழாச்சிட்டின் மூலம் தான் இந்த தெரிவு இடம். கிஷோர் வந்துட்டாரா? தற்போது நடைபெற்ற உபதவிசாளர் தெரிவில் காவல்துறை நகராட்சி மன்றத்தின் உபதவிசாளராக திருமுழச்சீர்வின் மூலம் ஞானபிரகாசம் கிஷோர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். உண்மையிலே என்ன இந்த இதில் எனக்கு வாக்களித்த உறுப்பினர்கள், வாக்களிக்காத உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்றைக்கு ஒரு சில பேர்த்த எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். சாவச்சேரி நகரசபை எப்படியாவது அந்த தலையாள கிடங்கு கிண்டியாவது எடுக்கணும் என்ற ஒரு நிலப்பாட்டில் இந்த நீதிமன்ற நடவடிக்கைகள் அப்படியான இக்கட்டுக்கு மத்தியில் உண்மையாக மக்கள் வழங்கின அந்த தேர்தலில் மக்கள் வழங்கின தீர்ப்புக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நாங்கள் இந்த உறுப்பினர் பாகுபாடு இல்லாமல் கட்சிகள் பேதம் இல்லாமல் நாங்கள் பணியாற்றுவோம் என்பதை கூறி தெரிவுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் கௌரவ அரசியல் பிரமுகர்கள், எங்களுடைய இந்த நகரசபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அவருடைய பணிக்குழுவினர், நமது திணைக்கள உத்தியோகர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. Alay.
Betul.